ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 215 கேன் எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கேரளாவில் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சுமார் 7525 லிட்டர் எரிசாராயம் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. சுமார் 7525 லிட்டர் எரிசாராயம் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. இது குறித்த விவரம் என்ன? பதிவு செய்யுங்கள். கர்நாடகாவில் இருந்து ஒசூர் வழியாக கேரளாவுக்கு எரிசாராயம் கடத்தி வருவதாக சேலம் மத்திய நுண்பிரிவு போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து மத்திய நுண்பிரிவு இன்ஸ்பெக்டர் யுவராஜ் மற்றும் கிருஷ்ணகிரி இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் ஆகியோர் தலைமையிலான போலீசார் ஒசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் தர்கா என்னும் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தர்பூசணி பழங்களை ஏற்றி வந்த ஈச்சர் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் தர்பூசணி பழங்களுக்கு அடியில் எரிசாராயம் கேன்கள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்த போது கர்நாடகா மாநிலம் உப்பிலில் இருந்து கேரளா மாநிலத்திற்கு 215 கேன்கள், அதாவது இந்த ஒரு கேனில் 35 லிட்டர் இருக்கும் என தெரிவித்திருக்கின்றனர். 2525 லிட்டர் எரிசாராயம் கடத்தி செல்ல முயன்றது தெரிய வந்தது. இதையடுத்து எரிசாராயத்தை கடத்தி வந்த கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்த சஜித் மற்றும் பாபுராஜ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து எரிசாராயம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடி தலைமறைவாக உள்ள கேரள மாநிலம் எர்ணாகுளத்தை சேர்ந்த அனீஷ் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி.